தமிழிலே வாங்க. நலமாக இருக்கிறீர்களா? இருக்கேன். வீட்டிலே அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? இருக்காங்க. வீட்டிலே மனைவிகள் குழந்தைகள் அனைவரும் நலம். தவறு. என் பேச்சில் தவறா? தவறு. என்ன தவறு கண்டீர்கள்? மனைவிகள் குழந்தைகள் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? குழந்தைகள் சொல்லலாம். தப்பு இல்லை. மனைவிகள் சொல்ல. மனைவி அதாவது யாரை சந்திக்கின்றோமோ அவரின் சிறப்புகள் என்னவோ. இப்ப நேரா ஒரு அர்ஜுனன் போய் சந்திச்சா, அர்ஜுனா உன் வில்வத்தைகள் எப்படி இருக்கிறது கேட்போமா இல்லையா? ஒருவேளை கர்ணனை சந்திச்சா, கர்ணா இதுவரை எத்தனை தானங்கள் செய்துள்ளாய். அப்ப யாரை சந்திக்கிறோமோ அவங்க தன் வாழ்நாள் முழுக்க என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை பத்தி தானே விசாரிக்கணும். இதுல உங்களுக்கு என்ன புரியுது? ஒன்றும் புரியாது. அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன ஏன் இப்போ உங்களை கேட்டால் என்ன தப்பு? கரூர் பக்கம் தானே, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் கரூர், இங்கேருந்து பக்கம் தானே. அதனால உங்களுடைய அருமை உறவுகள் அநேகம் பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. என்ன உங்கள் தமிழ் புலமை. ஏன் அப்படி கேட்டனா, இப்ப ராமாயணத்திலே ராமன் எப்படி ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்தாரோ அதுபோல தாங்களும் ஏகப்பட்ட பத்தினிகளுக்கு விரதனாக இந்த பூலோகத்தில் வியாபித்துக். ராம ஏகபத்தினி விரதம் சொன்னீங்கல்ல? ஆமா. இப்போ என்னைய மட்டும் ஏகப்பட்ட பத்தினிக்கு விரதம்னா நான் 30 உண்டாடி ஆட்டி வச்சிருக்கேன். அதுவே குறைவு தானே. நான் 2025 மட்டும் கேட்கல, அதுக்கு முன்னாடிலாம் 1999 மாற்றான் மனைவியை நோக்குது தவறு. வாய் வார்த்தையாக மட்டும் எதுவும் அமைந்து விடக்கூடாது. இப்ப நான் உங்களை சொன்னது என்ன தப்பு? உங்களுக்கு எத்தனை மனைவி? ஒண்ணுதான். ஒரு முன்னாடி தானே, அதுதான் நானும் சொன்னேன். ஏகப்பட்ட உண்டாட்டினா? ஆமா, ஏகப்பட்ட முன்னாடி இருக்குல்ல உங்களுக்கு. இதெல்லாம் கிறுத்துருவான். ஒரு உண்டாட்டிக்கே போய் ஏகப்பட்ட விட்டுட்டா நக்கல் பேச்சு இருக்க. இதுதான் தமிழ் புலமை என்று கூறினேன். உங்களை போன்ற தமிழ் புலவரை சந்திக்கின்ற பொழுது புலமையோடு பேச வேண்டும் அப்படின்னு. அதுக்கான சின்ன முயற்சி தான் இது. மாணிக்க வாசகர் இருக்காரு. என்ன வாசகர்? இந்த வாசகர் மாணிக்க வாசகரியா? அவரா? எல்லாரும் இறைவனை வணங்குகின்ற பொழுது அவர் மட்டும் வாழ்த்தினார். எப்படி? நம சிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுது மென்னெஞ்சில் நீங்கான தாள் வாழ்க, கோகொண்டை ஆண்ட குறுமடிதன் தாள் வாழ்க, ஆகவமாய் என்ற அன்னிப்பான் தாள் வாழ்க. இங்கேதான் கவனிக்கணும். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. முடிச்சார்ல? இப்ப ஏகன்னு சொல்றாரு. ஏன் ஏகன்னு சொல்றாரு? ஒண்ணு யதார்த்தமா ஒருத்தர் சொல்றேன். ஏகன்னு ஏன் சொன்னார்னா அஜித் நடிச்ச படம்ன்றாரு. ஏகன்னு அப்படி ஒரு படம் இருக்கு. எங்கேயா போறாரு? ஏகம்னா ஒண்ணு, ஒன்றாகி, அநேகன்னா பலன்னு அர்த்தம். ஒன்றாகி பலவுமாகி காட்சி தருபவனே அர்த்தம். இப்ப ஏகம்னா எத்தனை? ஒண்ணு. அப்ப ஏகப்பட்டனா ஒன்றுபட்ட. இப்ப உங்களை பார்த்து நான் ஏகப்பட்ட மனைவி சொந்தக்காரனே, என்ன அர்த்தம்? ஒன்றுபட்ட ஒரே மனைவிக்கு தாங்கள் சொந்தக்காரர். எப்படி? இதுக்கு இதான் அர்த்தம். ஏயா உனக்கா நான் திருவாசகத்திலிருந்துலாம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு இதுவா அர்த்தமாவா? சரி இருக்கட்டும். இப்ப என் பேச்சு எத்தனை சரியாக இருந்தது, ஆனா உங்கள் பேச்சிலே பிழை இருக்கிறது. பிழையை திருத்திக் கொள்ளுங்கள். என் ஆணைக்கு மடி சேர்க்கும், ஹரிகரனுக்கு மடி சேர்க்கும் இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். என்ன பிள்ளை? உங்கள் பேச்சிலே குற்றம். என் பேச்சில் குற்றமா? என்னவென்று கூறவா? என்ன? மண்டையிலே கொண்டை என்று சொன்னீர்கள். சொன்னேன். நான் மறுக்க போறேனா? இல்ல, போட்டிருக்கேன். அதை நான் ஏத்துக்கிறேயா. கையில் வைத்திருக்கணும் இந்த கட்டையை என்னவென்று சொன்னீர்கள்? காயடிக்கும் கட்டை. இதை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுது. அப்படிதான் பிடிச்சி அடிப்பேன். அதை கூட மன்னிச்சு விட்டுறேன். இத்தனை சிறப்பாக நான் அணிந்திருக்கும் இந்த யாழை என்னவென்று சொன்னீர்கள்? ஏகே பாட்டு சவுண்ட் துப்பாக்கி. மனசாட்சி இல்ல உனக்கு? இதை பார்த்தா உனக்கு ஏகே பாட்டு துப்பாக்கி மாதிரி தெரியுதா? அதை கூட மன்னிச்சு விட்டுறேன். ஆனால் இந்த உருவத்தை பார்த்து சந்தனை கட்டப்ப ஈரப்பன் கொழுந்தியாமை என்று கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவசனம் தேவையில்லை. முறையோடு கேட்டால் சரியாக. இப்ப ஏகவசனம் சொன்ன ஏன் சொன்ன? ஏகனா ஒருமையில பேசுறதுன்னு ஏகவசனம் கூட. இப்ப வந்துருச்சா ஏகம்னா ஒண்ணுன்னு அர்த்தம் வந்துச்சா? அதை கூட விட்டுக்க. அவன் இப்ப என்னமோ வசனம் என்ன சொன்னீங்க? வசனம் சொன்னீங்கப்பா. என்னப்பா சொன்ன? நான் அதை கவனிச்சு இதை விட்டுட்டப்பா. சரி சும்மா சொல்லு. முறையோடு கேட்டால் சரியாக பதிலளிக்க. அப்படியானால் என்னை போன்ற முனிவரை தவிர மற்றவருக்கு அதிகாரம் உண்டோ? சரியான ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள் என்றால் அதுக்கென்று பெருமைப்படுவோம் நானே. சிறப்பு. தகுதி இல்லாத ஆட்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறார்கள் என்றால் அதை கண்டு வருத்தப்படுவோம் நானே. ஏதோ ஒரு அண்ணே நான் பாடின முருகன் பாட்டில் மனம் மகிழ்ந்து ஒரு 50 ரூபா கொடுத்தாரு. அது உனக்கு பொறுக்கலையாப்பா? சத்தியமா கொடுத்தாருப்பா. அதனால தான் அது அந்த எண்ணத்தை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நீங்க அதில் குற்றம் காண முடியுமா? நீங்கள்
குற்றம் காணவனுக்கு என்ன தெரியும் உனக்கு? என்ன வேண்டும்? என்ன தெரியும் உனக்கு? என்ன வேண்டும்? அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, பிறந்தது பிறவாதது எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்து விட்டால் நீர் பேசும் வார்த்தையில் குற்றம் என்ன என்று அர்த்தமா? ஏபி நாகராஜன் அவரு நேத்தன் திருவிளையாடல் படம் போட்டாங்க. நானும் முந்தானத்தை பார்த்தேன். டெய்லியா போடுறாங்க. யார் நீ முதலீடு? நீ யாரு? யாருன்னு கேட்டா பதில் சொல்லணும். நான் சொல்லுங்க. இந்த தனம் விட்டு இந்த திமிர் தனம் நம்மள்ட்ட ஆகாது. சரியா? யாரு நான் யாருன்னு சொல்லியா? எல்லு என்ன பம்முன்னு திடீர்னு பாயிர ஏரியா ஏரியா என்ன நான் தான் கேட்பேன். அப்படியா? என்னடா தம்பி எதுக்கு அவன் பாட்டு செவனேன்னு தூங்குறேன், அவனையே உன்னோட சேர்த்து கோர்த்து விடுறேன். கேட்பேன் சொல்லணும். இந்த இடத்திற்குமான தன்மையை கொண்டு வந்தான். இடம் எங்க இடம்? அதான் தப்பு. என்ன பேசிக்கிட்டே உள்ள ஊசி குத்த கூடாது. நான் ஒன்னும் அப்படி பண்ணல, நான் ஏமாத்த பேசிக்கிட்டு இருக்கேன். இடம் உங்க இடம்னு என்ன அர்த்தம்? ஆமா, இடம் எங்க இடம் தான். ஹலோ என்ன எங்க இடம்? எங்க இடம்? எங்க எங்க இடம்யா? எங்க இடம்? சரி, இப்ப இது ஓ இடமா என் இடமா? ஓ இடம் தானே. எங்க சரியான இடம்? ஓ இடம்னா அத்தாச்சியை காட்டு. அத்தாச்சி வச்சிருக்கியா? அத்தாச்சி வச்சிருக்கியா? எதுக்கு? ஏன் எங்க அண்ணன் என்ன செருப்பு அடிக்க? உங்க அண்ணன் செருப்பு அடிக்கிறாரா? ஏன்? அத்தாச்சி வச்சிருந்தா அத்தாச்சி அண்ணன் முன்னாடி. யோ, அவளை நான் வச்சு அத்தாச்சி இல்லையா? அத்தாச்சி ஆதாரம் வைத்திருக்கின்றாயா? இருக்கு. என்ன இருக்கு? அட அப்பா, அவர் பட்டா அப்புறம் நொட்டால வச்சிருப்பாரு. அது பட்டா நோட்டால பட்டா சிட்டாதான். எது இந்த விவோ எழுதி கொடுப்பாரு பட்டா சிட்டா, அது இல்லையா? இடம் எம்மிடம் என்னால் நிரூபிக்க முடியும். உன்னால் முடியுமா? எங்க பீயுங்கள். இடத்தின் பெயர் என்ன? இவ்வளவு சவடாலி, இவ்வளவு சண்டியர்த்தனா. ஏன் நீ ஜோ போடுறதுனா ஜோ போட மாட்டியா? கேட்கறேன். சோ போடுறதுனா சோ போட மாட்டியா? ஏற்கனவே கடுப்புல தான் இருக்கேன். சரி போனா போது பொழைச்சு போட்டு பார்த்தா வந்தது நானும் பார்த்தேன். அவ்வளவு சவடாலி சண்டியர்த்தனா. புரியல உனக்கு? ஆளுல சோறு ஒன்று போட்டுக்கணுமே. 4 தடவை கேட்டேன், காதல் விழுந்துச்சா? எப்படி விழுகா? மம்மதை உன் கண்ணை மறைத்துக் கொண்டிருக்கிறது. என்ன நடிக்கிற அப்படி திமிருத்தனம் பண்ணிட்டு பண்ணாத மாதிரி. வந்துச்சா சுயரூப வெளியில வந்துருச்சா? சரி விளக்கம் பேட்டா சொல்லுவியா? சொல்லுவேன். முடியாது. ஒரு கேள்வியில என்னை மன்னிச்சிருங்கன்னு என் காலில் விழுந்து நீ கதற ஆரம்பிச்சிருவ. கனவு கனவுல இல்ல, நிஜமாவே நடக்கத்தான் போகுது. பாப்போம். சரி, இடம் உன் இடம் சொன்னீங்க. இடத்து பெயர் என்ன? வேள்விமலை சார். வா, வேள்விமலை சார்லுக்கு ஏன் தெரியுமா வேள்விமலை சார் இங்கு வந்து யாகம் செய்த காலத்தினால யாகத்துக்கு மறுவேறு வேள்வி, அதான் வேள்வி செய்த மாதிரி வேள்விமலை. நான் என்ன கேள்வி கேட்டே முடிக்கல. பதில தானே இவ்வளவு மண்டகன ஆகாதியா? ஆனாலும் பரவாயில்ல, எதிரியாக இருந்தாலும் நம்ம நியாயமா சொன்னா அதை நான் ஏத்துக்கிறேன். உன் மண்டக்கன ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நியாயமான பதில் சொன்ன பாத்தியா, உன்னை நான் பாராட்டுறேன். மிகச்சிறப்பு. ஏன்னா முனிவர்கள் வேற எங்கேயுமா போனாங்க? இங்க வந்தாங்க. வந்து என்ன செய்தார்கள்? யாகம். யாகத்தின் மறுபெயர் என்ன? வேள்வி. வேள்வி வனமல வேள்வி. அப்படித்தானே? ஏன்னா கேட்பது என் கடமை. சொல்றது ஏன் கடமை? அப்ப நான் கேட்டா சத்தியமா? சத்தியம் பண்ணு. ஓகே, தேங்க் யூ. சொல்லு பாப்போம். என்ன குட்டியை காமிச்சு நிக்கிறீங்களா? குட்டியை பார்க்க சொன்னாங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்லியா? இங்க என்ன பாக்குற? என்ன கேள்வி? பத்தனே சொன்னேன். பதில் தெரியாதா? என்ன பதில்? கேட்பது யாருடைய கடமை? நீதாயா? என் கடமை தானே. சொல்றது யார் கடமை? நீதானே. முனிவர்கள் வேற எங்கேயும் போனாங்களா? இல்ல, இங்கதானே வந்தாங்க. என்ன பண்ணாங்க? யாகம். யாகத்து மறுபெயர் என்ன? வேள்வி. வேள்வி வனமல வேள்விமலை. அப்படித்தானே? கேட்பது என் கடமை. கேளியா? சொல்றது ஏன் கடமை? சொல்லுவியா? சொல்லு. ஏன் வேள்வி மலைக்கு வேள்வி மலை என்று பெயர் வைத்தார்கள்? முடிக்கிறேன். தெரியலையா? மன்னிப்பு மன்னிப்பு கேளியா? நீ நிஜமாக லூசாயா? லூசாவா? ஏய், கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிற இடத்துல எத்தனை வட்டியுமே கேள்வி வைக்க? எத்தனை வட்டமா? ஒரே கேள்வியை ஓயாம கேட்டுட்டா? ஒரே கேள்வியா? பதில் வரணும்ல. எத்தனை வட்டம் சொல்லி வைக்க? பதில் நடிக்கிற எனக்கு பிடிக்காத விஷயம். பதில் தெரியுமா தெரியாதா? இந்த பயல்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. பெருமாளை வணங்குவதற்காக ஒரு மிகப்பெரிய பக்தன் திருப்பதி போனார். போகும் பொழுது தலைப்பின் காரணமாக அவரால் அந்த இடத்துக்கு போக முடியல. அங்கே மூச்சை விட்டு கீழே விழுந்தார். பெருமாள் பார்த்தார். ஆஹா, என்னையை தேடியாடா நீ வர்ற, உன்னை தேடி நான் வர்றேன்டா அப்படின்னு
பெருமாளே அந்த பக்தனுக்காக தோன்றி எழுந்தார். அப்ப பெருமாளே தானே தோன்றிய மலை இன்னைக்கு என்ன மலை? தாந்தோணி மலை. அப்ப தான் தோன்றி மலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பொழுது ஓ மலை என்ன மலை? வேலிமலை. அந்த மலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பொழுது இந்த மலைக்கு அர்த்தம் இல்லாம இருக்குமா? கட்டை வச்சிருக்க போறேன் கேட்டா கொட்டாயம் வர்ற நீ வருது. அப்ப தான் தோன்றி மலைக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. ஓ மலை என்ன மலை? ஏழுமலையா? டேய் அது திருப்பதிடா ஏழுமலை. இந்த ஆளு மலை வேலிமலைடா. என்ன கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் ஓம் பக்கம் எழுதிட்ட. கூறுங்கள், ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்று பெயர் வைத்தார்கள்? தெரிஞ்சா சொல்லி தொலை, இல்லையா எனக்கு தெரியாதுனாச்சும் சொல்லு. டேய் கன்ஃபார்ம்ல இல்லடா. இவங்க எத்தனை வட்டமையா சொல்லுவாங்க. இங்கிட்டு போயா. வாஸ்து தெரியல உனக்கு. பாண்டவர்கள் மொத்தம் 5 பேர். தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இந்த 5 பேருமே வனவாசத்தின் பொழுது ஒரு மலையில் வந்து தங்கியதாக வரலாறு இருக்கு. அந்த 5 பேருமே தங்கிய மலையின் காரணமாக அதுக்கு என்ன தெரியுமா பேர் இருந்துச்சு? ஐவர்மலை, 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 ஐவர்மலை. என்ன மலை? ஐயர்மலை. ஐயர்மலை. அப்ப ஐயர்மலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பொழுது ஓ மலை என்ன மலை? வேலிமலை. சொல்லு பாப்போம். என்னது வேலிமலைக்கு அர்த்தம்? ஏய் இங்கரியா நியாயமா எனக்கு கோபம் வரணும். உனக்கே சிரிப்பு வருது. நீ சிரிச்செல்லாம் அவைகளை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல நீ சிரிச்ச கட்டையை வாயில வச்சு சுத்தி விட்டுருவேன். தெரியுமா தெரியாதா? படிச்சிருக்கியா இல்லையா? ஏதாச்சும் ஒண்ணு தெரியுமாயா? புராண ராமாயண மகாபாரதம் ஏதாச்சும் ஒண்ணு படிச்சிருக்கியா? என்ன தெரியும் உனக்கு? அப்படின்னா ஒண்ணு பண்ணு. என்ன சாமி எனக்கு தெரியாது. அப்படியே காலில் விழுந்து கும்பிட வேண்டும். என்ன சத்தம்? ராமாயண மகாபாரதம் இதிகாசம் சீவ சித்தாமணி 10 பாட்டு 8 தொகை 17 கீழ்கணக்கு 17 மேற்கணக்கு. என்ன வேணும்? ஏன் இவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்தா திடீர்னு பட்டு பட்டு பட்டுன்னு அடிக்கிற? அது வேற. அப்படியா? உள்ள இறங்கணும்னா அது வேற. உள்ள இறங்கணும்னால இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. இறங்கலன்னா சரி விடு. எப்ப எனக்கு அது தெரியுமா இது தெரியுமா? அது வா முதல்ல அஸ்திவாரத்துல இருந்து ஆரம்பிப்போம். இவரு பாயன்னா நான் எதை கண்ண சொல்லுவியா? இன்னைக்கு நம்ம செட்டியப்பட்டு நீ அவமானப்பட்டு வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நீ ஓடல ஓட வைக்கிறேன். புராணம் எத்தனை? இது ஒரு கேள்வி. சொல்லு. புராணம் எத்தனையா? ஏன் குட்டியா குட்டியா காமிச்சு அப்ப கொஞ்சம் சதை வச்சிருக்கணும். நீ எதை பார்த்திருப்பியா? அது அந்த இடத்துக்கு போகாத, கேட்டதுக்கு பதில் சொல்லு. புராணம் மொத்தம் எத்தனை? எத்தனை இருக்கோ அத்தனை. டேய் இது ஒரு பதிலாடா? எத்தனை இருக்கு அத்தனை அது எல்லாத்துக்கும் பொருந்தும்ல. இத்தனைன்னு கணக்கு இருக்கா? தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் வரல? முதல்ல கேட்ட புராணம் எத்தனைன்றதுக்கே தெரியல. இதுல முத்து மூட்டு எட்டு தொகை அடுத்த வள்ளி 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 வாயா வாயா. புராணம் எத்தனையா? 18 புராணம்னு பச்சை பிள்ளைய கேட்டா கூட சொல்லலாம். இது ஒரு கேள்வின்னு ஏன் தகுதி? 18 புராணம்னு தெரியுதுல, ஏன் அதை கேட்டோன்னு சொன்னா குறைஞ்சு போயிருவியா? நம்மகிட்டலாம் கேள்வி பல்கா இருக்கணும். அப்ப பல்காவா? இந்த வரண்டி புராணம் 18ன்னு யாரு வேணா சொல்லலாம், பஞ்சாயத்து இல்ல. ஆனால் புராணம் என்ன என்னன்னு சொல்றான் பாத்தியா? அவன் தான் அறிவாளி. மாட்டியா? என்ன நான் சொல்லுவேன்? நான் படிச்சிருக்கேன். நான் தான் படிச்சிருக்கேன். சரி நீ 18 புராணம் பேர் நீ சொல்லலையா? என்னடா செய்யலாம் தம்பி? அண்ணனை நம்பி பந்தயம் கட்டுறேன். என்ன எதுக்கும் துணிச்சாதான் இருப்பான் இவ்வளவு. அப்படியா? சரி வா. புராணம் 18 எனக்கு தெரியும், உனக்கு தெரியும்ல? தெரியும். வாய பேசுவோம். பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ய புராணம், மரண புராணம், வாமன புராணம், மத்திய புராணம், குரு புராணம், பிரம்மாண்ட புராணம், மறுமணிகள், வைவ புராணம், அக்கினி புராணம், பாகி புராணம், கண்ட புராணம், கண்ட புராணம். குண்டியா குண்டியா காமிச்சா என்ன? ஐயோ அப்படி நின்றனா நீ என்னையா செய்யணும்? குண்டியா கழுவி வேணுமா? குண்டியா கழுவணுமா? அப்படி நின்றனா நான் சொன்ன புராணத்தின் பெயரை சொல்லணும்னு அர்த்தம். இப்ப என்ன சொன்னேன்? புராண பேர் சொல்றேன்னு சொன்னீல, அப்புறம் நான் சிரிக்கிறேன். இப்ப தானே சொன்னேன். டேய் சகப்பு பண்ணிய மண்டையை பொளந்துருவேன். எங்க ஏன் நெஞ்சடைக்கு நான் சொல்லுவேன். அப்புறம் நான் குஞ்சடைக்கா சொன்னேன்? சொன்னதுன்னா
நான் தான் சொன்னேன் நான் சொன்னேன் எனக்கு கேட்கலையே. அது காதியாக்காத நான் என்ன பண்ண முடியும்? காது கேட்கலையா? நான் அறிவு கண்ணை திறந்து கொண்டிருக்கிறேன். அறிவு கண்ணை திறந்து என்னைய பார்க்கணுமையா? அங்கிட்டே சீரியல் பார்த்துட்டு பேசிட்டு ஒரு ஆக்ரோஷம், என்ன ஆக்ரோஷம் மூக்ரோஷம், ஒரு கம்பீரமாத்தேன். கம்பீரமாத்தான் இருக்கு. சரி இப்ப சொல்லு, என்னை பாரு, முகத்தை பார்க்கறதே உன் பிரச்சனை. திருப்பு வா, இப்ப சொல்லு. பிரமராணம், பட்டராணம், பவிஷராணம், வராகராணம் தெரியுமா தெரியாதாயா? சொல்லி தெரியாதா? என்ன பண்ணியா ஓத்திரே பண்ற? ஏ நான் என்ன சொல்றேன் இல்லையா? படிச்சிருக்கியா இல்லையா? படிச்சிருக்கியா? போடு வேற இருக்குறே சொல்லிட்டா இருக்கு. நிப்பாட்டு யார் நிப்பாட்டு? எதுக்கு நிப்பாட்டு? நிப்பாட்டாங்க இடத்துல இருக்கு தெரியுமா இல்லையா? சும்மா ஓடு. இந்த கோவம் எனக்கு வரணும், உனக்கு எதுக்கு வருதுன்னு கேக்குறேன். ஏன் வருது? எனக்கு வருது. சரி புராணம் வேணாமியா? போ தீய வச்சு கொளுத்து. டேய் தீய வச்சு கொளுத்துப்பா. புராணம் வேணாம், ஆனால் இதிகாசங்களை பேச போகின்றேன். தயாரா? தயாரா? தொடு. ரெண்டுல ஒண்ணு தொடு. சும்மா தொடு. அட நான் கண்ணையா குத்த போறேன், சும்மா தொடியா. ஆட சும்மா தொடியா. ஒண்ணும் இல்லை, என்ன வெடிகுண்டா வச்சிருக்கேன் கையில, ஒரு காரணம் பார்த்து சொல்றேன், சும்மா தொடு. இங்கி பிங்கி பால்வாடி அப்படிங்கிற இங்கி பிங்க பாய் போடுறது தொடியா. எவ்வளவு திமிரு, எவ்வளவு விவரம் இருந்தா வா நம்ம ராமாயணம் பேசணும். நீ கூப்பிட்டுருப்பேன், வா பேசுவோம் நம்ம ராமாயணத்தை. ஆமா இது மகாபாரதம், இது ராமாயணம். நீ ராமாயணம் பேசணும் சொன்ன என்ன? இது பாம்பு வரல, இது ஆள்காடி வரல. ரொம்ப முக்கியம். நான் மனசுல நினைச்சது இது மகாபாரதம், இது ராமாயணம். நீ மனசுல நினைச்சுக்கலாம், நான் பேச முடியாது. ஏன் பயமா இருக்கா? பின்வாங்குற பின்னலாம் வாங்கல பேசியா பேசவா? வா ராமாயணம் பேச போகிறேன். ராமாயணத்தை இயற்றியது யார்? எந்த மொழியில? தமிழ்ல. அப்படி கேள்வி. சரி சமஸ்கிருதத்துல? அவன் மீகி. தப்பு தப்பு, மீகி பேர் இல்ல. முதல் கேள்வியிலே தோத்துட்ட. இதுல நீங்க ராமாயண மகாபாரதம் 10 பாட்டு 8 தொகை மேற்கட. அடா பையா வள்ளிய கூப்பிடு. வாய வண்டிய கூப்பிடாதே, அங்க நிக்குது வண்டி. வண்டிய கூப்பிடலையா, வள்ளிய கூப்பிட சொன்னேன். படிச்சிருக்கியா இல்லையா? படிச்சிருக்கேன். ராமாயணத்தை சமஸ்கிருதம் எழுதியவர் மீகி. மீகி இல்ல, அவர் பேரு வால்மீகி. அதை தாயா சுருக்கமா சொன்னேன், படிச்ச ஆளுகளுக்கு நான் சொல்றது தெரியும். எனக்கு தெரிஞ்சதுனால தான் உங்களை பாராட்டுறதுக்கு நான் முன் வந்திருக்கேன். மகிழ்ச்சி. சமஸ்கிருதத்துல வால்மீகி. தமிழாக்கம் பண்ணது நம்ம வேலை தமிழ் பசங்க. யாரு பேரு? எவன்? கம்பே ஒட்டக்குத்தி. கம்பே ஒட்டக்குத்தன சொல்றது கம்பர் ஒட்டக்குத்தர். அது எதுக்கே டர்ரு புருன்னு கிடக்க? கம்பே ஒட்டக்குத்தி அவ்வளவுதான். பெரிய ஆளுகப்பா. அட இருக்கட்டுமே, நாங்க குலசாமி முருகனையே அப்படித்தான் முருகா காப்பாத்துறேன்னு தான் சொல்றான். கம்பே ஒட்டக்குத்தர்லாம் ஒரு பக்தியின் வெளிப்பாடு. அப்படி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இப்ப கம்பர் இருக்காரு அத்தை. கம்பன் பரவாயில்லைப்பா. கம்பன் விட்டு கட்டுத்தொழியும் கவி பாடும் மிகச்சிறப்பு. கம்பர் எங்கே பிறந்தார்? என்ன எங்க என்ன என்ன எதுக்கிறதா என் மூச்சை பூச்சை பாக்குற? கம்பர் எங்கே பிறந்தார்? என்ன கேள்வி? உங்களை கேள்வி கேட்டிருக்கேன். தெளிவா சொல்லி தெளிவா நம்ம ஒன்றும் பேசிட்டு இருக்கேன். இந்த பனி நேரத்துக்கு தொண்டா இருக்கனால உங்களுக்கு புரியுறது கொஞ்சம் சிரமம் தான் போல. கம்பன் எங்கே பிறந்தார்? நத்தத்துல யாரோ ஒரு சிசிய புள்ள உன்னை மதிக்கல வருத்தப்பட்டேல. இவங்க எல்லாத்தையும் சிசிய புள்ளைய மாத்திக்கிங்க, உங்களுக்காக உசுர கூட கொடுப்பாங்க போல. டேய் பூமியில தெரியுதுரா? அண்ணன் பார்த்துக்கிட்டேன், அண்ணன் பார்த்துக்கிறேன். கம்பன் பிறந்தது அவருடைய சொந்த ஊர்லேயே பிறந்தார். இந்த இதை சொல்றது நீ எல்லாம் சிரமப்பட்டியா? எல்லாம் சொந்த ஊர்ல பிறப்பாங்க. உன் ஊர் என்ன ஊரியா? என் ஊர் கருங்குளம். உன் ஊர் என்ன தம்பி? அட என்ன ஊர்? ஊர் பேர் என்ன? செட்டிவட்டி. எல்லாருக்கும் ஒரு ஊர் இருக்குல்ல, அது மாதிரி கம்பருடைய பிறந்த எங்கே புரியுதா? எங்க சொல்லு. திருப்போ என்ன கேக்குறாரு? யோ கம்பர் எங்கே பிறந்தாரு? அவர் சொந்த ஊர்ல. அட சொந்த ஊர்ல எந்த ஊரு? அவர் பிறந்த ஊர் தான். அட டேய் பிறந்த ஊர் தான் எந்த ஊரியா? அப்ப இப்பதான் புரியுது. சொல்லி தோல. அவங்க ஆத்தாளுக்கு டெலிவரி ஆச்சுல. ஆச்சுல எப்படி? நீ இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்ல. எங்க எப்படி? புதக்கலாம் மண்டை தெரிச்சு போயிடாதா? யோ அந்த எப்படி இல்லையா? சரி நானே சொல்றேன். திருவனந்தபுரம் வந்து சேரநாடு. திருவனந்தபுரமா? சேரநாடு. யோ திருவனந்தபுரம் இல்லையா, திருவழுந்தூர். அதைத்தான் சொல்ற. திருவனந்தபுரம் படிச்சிருக்கியா இல்லையா?
என்ன சந்தேகமாவே இருக்கு. சொல்ற புரியுதா இல்லையா? திருவனந்தபுரம் சேரநாடு, சேரநாடு, திருவனந்தபுரம் சோழநாடு. உண்மையில தெரியும்ல? சரி விடு, கம்மனோடு ஒட்டக்குத்தர் தெரியுமா உனக்கு? ஒட்டக்குத்தர் பேர் வச்சாங்க. வெட்டப்பட்டதாலேயே ஒட்ட வைக்க பாடிய காலத்துல அவனுக்கு ஒட்டக்குத்தன் பேர். எவ்வளவு ஒரு விஷயத்தை போற போக்கில் அடிச்சுட்டு போற, அடிச்சதுதான் அப்படியே பழகிட்டீங்க. போற போக்கில் அடிச்சுட்டு போறதே வேலையா பழகிட்டீங்க. அதனால தான் இத்தனை விவரம் உங்களுக்கு இருக்கிறது. மகிழ்ச்சி. வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைத்து பாடியதால் ஒட்டக்குத்தன். அது ஏத்துக்கிறேன். ஆனால் என்ன கவி பாடி அந்த தலையை அவர் ஒட்ட வச்சாரு? அதெல்லாம் இப்போ நினைச்சா மேல புள்ள இருக்குது. அப்படியே இப்பதான் முறையா என் கேள்வியை நீ மதிச்சிருக்க, என் கேள்வியை ஏத்துக்கிட்டு இருக்க. சந்தோஷம், நன்றி. பதில் சொல்லி தோல. ஒட்டக்குத்தன் கவியை வந்து, ஏன்னா ஒரு தலையை ஒட்ட வைக்கிறது, ஒரு கவி பாடி ஒட்ட வைக்கிறது சாதாரண விஷயமா? பாருங்க, ஒட்டக்குத்தன் பாடின கவிய இன்னொருத்தன் பாடுறதுக்கு முடியாது. இப்ப நீங்க நானும் ஒரு தலை விட்டுப்பட்டு கிடக்கு, கவி பாடினா ஒட்டிடுமா? ஒட்ட வச்சான், பெரிய விஷயம் இல்லையா? அவர் பாடின கவி இன்னைக்கு நம்ம பாட முடியுமா? யாருமே முடியாது. அதை ஏத்துக்கிறேன். நீங்க பாடுங்க. அதுதான் நானும் சொல்றேன். அவன் பாடினதை இன்னொருத்தன் பாட முடியாது. ஆமையா, அவர் பாடின கவி யாரும் பாடவே முடியாது. நீ பாடு. தான் பாட முடியாதுன்னு சொல்றேன். அப்புறம் பாடுனா டேய், இப்ப நீ பாட முடியாதுன்னு சொன்னது நீ பாட முடியாதுன்னு சொல்றியா? நான் பாடுவேன். இப்ப பாடு. அந்த கவி வந்து பாடி. ஏய், எப்பதாயா பாடுவ? அவன் எப்படி எப்படி இந்த மாதிரி, அவன் பெரிய புலவன், அதனால பாடுனேன். வாய்ப்பே இல்லை. ஆமையா, மிக சிறப்பான கவி இல்லையா? உங்களுக்கு தெரியுமா? டேய், தெரியாம கேக்குறாங்க. தெரியும் எனக்கு. சில பேர் கேள்வி மட்டும் கேட்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. அடா அப்பா, என்னைய பார்த்தா கேள்வி மட்டும் கேட்கிற மாதிரி தெரியுது உனக்கு. பதிலும் தெரியும். அப்ப பாருங்க, நானும் பாருங்க. நீ பாரியா? சேர்ந்து பாடுவான். என்ன தப்பு? பாடு. நானே ஒட்டக்குத்தன் எப்படி விட்டாக போய் அக்காக போய் விட்டாக சொல்ல பாடத்தை விட்டாக போய் நீட்டாக தான் செய்கிறேன். பாடியா? ஏய், எதுக்கு உனக்கு மூச்சு வாங்குது? பாடணும்ல. நான் பாடுனேன். இப்ப நானே ஓடணும்னா நீங்க எதை நிக்கிற? கவியை பாடு. இப்ப தானே ஓயாவ போட்டு ஓத்துறியம். ஏய், நான் தாயா பாடுனேன். எங்க அம்மா சத்தியமா நான் பாடினேன். பாடினாரா? என்னடா கோரசா சொல்றீங்க பாடுறான்னு? எனக்கு கேட்கலையே. ஊரே கேக்குது, உனக்கு கேட்கல. நான் என்ன மறுபடியும் பாடு. அது வேமா பாடினாலும் நான் கவனிக்கல. இப்ப மெதுவா பாடுவோமா? வா. போய் அக்காட போய் அறிவில்ல, சின்ன பையன் உட்காந்து நாடா கெட்ட வார்த்தை பேசுறிய. மேடை நாகரிகம் தெரியும் உனக்கு? இவ்வளவு பெரிய மேடையில கெட்ட வார்த்தை பேசுறிய. சபிச்சிருவேன் உன்னைய. சத்தியமா அப்படி பேசல தல. கேட்டுச்சு, இந்த மைக்ல கேட்டுச்சு. இந்த மைக்கு தான் பிரச்சனையே. இதான் தம்பி. ஏன் மைக்ல என்ன பிரச்சனை? என்ன இதுல எவனோ அந்த மாதிரி பேசியிருக்கேன், அது உள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கு. ரெக்கார்ட் ஆயிருக்கா? நான் அந்த மைக், அதுதான் பிரச்சனையா? சரி, அதுல பாடு. நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. இல்ல, அப்ப இந்த மைக்கு தான் பிரச்சனைனா பிரச்சனை இல்லை, அந்த மைக்ல பேசுங்க, தப்பு இல்ல. பாடுறீங்களா? பாருங்க. போய் அக்காவ போய் அதையும் தானே வருது, அப்படித்தானே வருது. அங்க என்ன நோன்ற? காலையில் ரெண்டையும் கொண்டு வர பெட்ரோலை ஊற்றி, உனக்கு மைக்கு போட்டதுக்கு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தணுமா? கொளுத்துறதில்ல, நல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சு உள்ள தொடச்சிருங்க. அது உள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்படி கெட்ட வார்த்தை வந்ததை பெட்ரோல் ஊற்றிட்டு வாஷ் பண்ணணும். முதல்ல வாயில தான் ஊற்றி வாஷ் பண்ணணும். வந்தது வாயில இருந்து இவர் பெட்ரோல் ஊற்றி மைக்கு வாஷ் பண்றாரு அவர். நீங்க நம்பல, அப்படியா? எனக்கு அந்த கவியை வேணாமியா. வேணா போயாவா? அது இல்ல, இப்பதான் பெரிய விஷயம் பேச போறேன். ராமாயணம் வேணாம், மகாபாரதம் வேணாம். வா, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகசி, சீவகந்தாமணி, ஐ பெருங்காப்பியம் பேசுமா? இல்ல, அது ரொம்ப பெருசா டைம் பத்தாது. நேரம் ஆயிடுச்சோ? அப்ப சுருக்கிறேன். சூடாமணி, நீலகசி, நாக குமாரகாவியம், உதயன குமாரகாவியம், யசோதர காவியம், ஐ சிறுகாப்பியம். ஐயா, சின்னது நம்ம லெவலுக்கு சரியாது. உனக்கு சின்னது சின்னது சரியா தானே இருக்கும். சின்னதுதான் கிடைக்கலையே. அப்ப அது வேணாமா? அது வேணாம் விடு, நான் வேற பேசுறேன். திருநாட்டுமணி, புறநாட்டுமணி, சிறுமாநாட்டுமணி, பெருமாநாட்டுமணி, மதுரை பாட்டு, உள்ளே காட்சி, பட்டு. ஏய், என்ன? ஒண்ணும் இல்ல, கேளு. திருநாட்டுமணி, சிறுமாநாட்டுமணி, பெருமாநாட்டுமணி, மதுரை பாட்டு, உள்ளே காட்சி, பட்டுபாணி, நெடுமாணி, மனைவி கடா, 10 பாட்டு வராது. 10 பாட்டு வரவே வராது. நெஞ்சடக்கி பேசியிருக்கேன். சவுடால வராதுன்றியே. எங்க உட்காந்துருக்கு யாரும் படிக்காத நினைச்சியா? 10 பாட்டு வரும்.
என் சர்வீஸில் 10 பாட்டு இருக்கவே இருக்காது. ஏன் நிரூபிச்சுடா? நான் யாரு காலையில் தம்பி எல்லாம் போய் பள்ளிக்கூட புத்தகத்தோட கூட இருக்கு 10 பாட்டு. நீ எப்படி இல்லையா? புஸ்தகம்லாம் தேவையில்லை. நீங்கள் உட்காந்துருக்க பொம்பளையால கேட்டுக்குங்க. பொம்பளையால கேட்கவா? எதுக்கே பொம்பளையால கேட்க? 10 பாட்டு. எத்தனை தண்டி பாவாடையாக இருந்தாலும் 8 பாட்டுக்கு மேலே வராது. பாவாடையா? அது எவ்வளோ பெரிய குண்டியாக இருந்தாலும் 8 பாட்டுக்கு மேலே பாவாடை வராது. 10 பாட்டில் ஏத்தா 10 பாட்டில் பாவாடை இருக்கு. அந்த பிள்ளையா அதுகளே பால்வாடி பிள்ளை மாதிரி இருக்கு. அதுகிட்ட கேட்குறேன். பொம்பளை பிள்ளை தெரியாமே இருக்க. ஏய் பாட்டுனா என்னையா? பாவாடைக்கு என்னையா பாட்டு? பாட்டு தான் ஒரு பாட்டுங்கிறது இந்த கிராஸில் இப்படி வரும். யோ பாவாடைக்குள்ள பாட்டு இல்லையா? சங்க இலக்கியம். சங்க மறைக்கு தான் பாவாடை. அப்ப தொண்டையில கட்ட வேண்டியதானே? தொண்டையில கட்டுறதில்ல இது. டேய் 10 பாட்டு வேணாம்ன்றீல விடு. அப்ப அது வேணாம்னா நச்சரி குறுந்தொகை 500 10 பரி பாடு கடித்தொகை அக நாடு புற நாடு 8 தொகை தெரியுமா? நாடகத்துக்கு எவ்வளோ தொகைன்னு உனக்கு தெரியுமா? நாடக தொகையா? அது எதுக்குப்பா என்ன கேட்குற? அண்ணே சொக்கலிங்க அண்ணன் கேட்க வேண்டியதானே? அதை கூட வாங்கி உங்க கையில் தாரையா? என்ன ஆளை விடியா? ஆளை விடா. ஒரு பச்சை மண்ணை போட்டு படுத்துக்கிட்டு புராண புயல் என்றார்கள், இலக்கிய இடி என்றார்கள், வசன நேதி என்றார்கள். ஆளை விடா. யார் சொன்ன? உலகமே சொல்லிச்சேன். நான் சொன்னேன். பெட்டிக்கார சுரேஷ் மாமா சொன்னாரே. ஐயோ அவன் கட்டிங் வாங்கி கொடுக்குற கோவத்தில் போட்டு விட்டு போயிருக்கேன். நான் சொன்னேன். அதை கூட நான் நம்பல. ஆனா 4 பாட்டு பாடி சொல்றேன் சோ போடியா போடியா போடியான்னு. ஆனா நீ இவன் சொல்லி நம்ம சோ போடுறா அப்படி எவ்வளவு ஆணவமாக மண்டகனமா இருந்த உன்னை சும்மா விடலாமா? விட மாட்டேன். வா உத்தைக்கிற பத்தி திருநகை அத்திக்கிற சட்டி சரவை உத்துக்கிற வெட்டுக்கிற யாரோடு வா. என்னாச்சு? பின்னாடி என்ன பண்ற? நீ போடியா போடியா சொல்லு. திமுறா இருவா உட்காந்துருக்கீங்க. அதே நேரத்தில் அவளும் என்னை போடியா போடியான்னா. அப்பெல்லாம் சொல்ல உங்களை சொல்ல வாய்ப்பு இல்லையே. அந்த போட்டில் இந்த போட மறந்துட்டேன். நீங்கள் சோப் போட சொல்லும்போது தான் அங்கே உட்காந்து வெளியே போயிட்டு குண்டியை கழுவிட்டு இருக்கேன். அங்கேருந்து சோப் போட சொன்னா எப்படியா? அப்ப நீங்க மண்டக்கனமாக ஆணவமாக திமுறாக கிருத்துறோம் இல்லையா? குழந்தையா நான் தான் தவறாக புரிந்து கொண்டேனா? உன்னை அடிச்சு ஜெயிச்சா கப்பு தரனாங்களப்பா. கப்பு டீ கப்பு கூட உனக்கு கிடைக்காது. வெற்றி கோப்பை கிடைக்காதா எனக்கு? வெற்றி கோப்பை வெற்றி கோப்பை 12 அடி உயரத்தில் வெற்றி கோப்பை தருவதாக சொன்னார்களே. 12 இடத்துல உங்களுக்கு கோப்பை கொடுப்பாங்க. கோப்பை வந்தோன்னு சொல்லி கதையை நடத்திருப்பில்லையா? சொல்ல வேண்டியா? சொல்றேன் தப்பு இல்ல. என்னை பார்த்தால் 33 கோடி ஏவர்களும் எழுந்து நிற்பார்கள். நிற்பாங்க. அவங்களுக்கு மூலம் உட்கார முடியாது. நிற்பாங்க. மூலம் இல்லையா? என்னன் மீது உள்ள மரியாதை. என்னை பார்த்தால் பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்தியுமே அப்படி கிடு 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 நடுங்குவாங்க. நடுவாங்க. கார்த்திகை பணியாளமா இல்லையா? பணியில இல்லப்பா, என் மேல உள்ள பயத்தினால. ஏன்னா அவ்வளவு பெரிய ஆளு நானு. நம்மளா சொல்லக்கூடாது. நான் பெரிய ஆளு பெரிய ஆளு. உலகமே சொல்லுதே. என்கிட்ட யாரும் சொல்லலையே. நானே சொல்றேன். நான் தான் இந்த அதிர போட்டக்கூடிய நாரத மகரிஷி. சரி அதுக்கு என்ன? எதுக்கே நெல்லு தின்ன கொல்லியாட்ட வரைச்சிட்டீங்க? நாரதன சுவாமி தாங்களா அந்த வசனமாச்சும் சொல்லி தொலையே. நாரதரவே நீ பார்க்க மாட்டீங்க. நாரதர் தானேயா? ஆமா. நாரத மகரிஷி. நான் என்றால் நாதம், ராய் என்றால் தாளம், தாய் என்றால் தாளம், இரு என்றால் ரீங்காரம், நாளையே ரதம் போய் செலுத்தக்கூடியவன். அப்படியே கத்தி கொட்டை ஏறப்போது ஒரு நாளைக்கு. நான் சொல்றேன் உண்மையா பேசணும். என்ன பழக்கம்? என்னுடைய சிறப்புகளை நடத்தலை நமக்கு ஏறி வாய் வழியா வந்துருச்சு. என்ன செய்வீங்க? பொறுமையா இருக்கும். சரி. இன்றைய நாரதன், தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி, பாட்டன் மகாவிஷ்ணு, பாட்டி மகாலட்சுமி. அதெல்லாம் நோட்டீஸ்ல படிச்சுட்டேன். நோட்டீஸே அடிக்கல அவன். எப்படி படிச்சா? டீ சாப்பிட்டோம். அந்த பழக்கம் எனக்கு கிடையாது. டீ குடி பண்ணல. உள்ள சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சத்தத்தை நான் உடனே சென்று சந்திக்க வேண்டும். அந்த சத்தம் வேற யாரும் இல்லை. லேடிஸ். எத்தனை இருக்காங்க? 2. சரியா? 2 பொம்பளைகள். யாரும் அந்த 2 பேரும்? ஒன்று வந்து என் தங்கச்சி. அதை விடுங்க. அப்புறம் இன்னொன்று ஏழு. அதை கூட்டி வந்து விடுங்க. மரியாதை இருக்காதியா? பல்லு எல்லாம் பார்த்து போடுவேன். ஏய் நாரதர் பல்ல வந்து பண்ற? ஏய் நாரத முனிவரியா? சாமியார் முகரக்கட்டை. சாமியார் முகரக்கட்டை பாரா. அப்புறம் அவன் ஏன் ஆளுங்கிற கதாபாத்திரத்தை மதிக்காம என்ன பெரிய கதாபாத்திரம் கங்களாபாத்திரம். அவன் ஏன் ஆளுங்கிறேன். அவளை கூட்டி அந்த வாங்கட்டை விட்டு நான் மாமாவிலையா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்லலப்பா. அட அழைத்து பாருங்க சொல்ல வந்தேன். கூட்டியாக வந்துருச்சு. என்னப்பா 2 வித்தியாசம் இல்லை. மாடுங்கிறது பசங்களுக்கு வித்தியாசம் இல்லை. இருக்குங்க. கூட்டி அந்த இப்ப நான் சொன்ன வார்த்தை உங்க மனசை புண்படுத்திருச்சா? என்னை மன்னிச்சுக்குங்க. இந்த செட்டியப்பட்டி மேடையில நான் சொன்ன வார்த்தைக்காக உங்களை பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன சொல்லலாமா? ஒரு ஆர்வத்தில் வந்துருச்சு.
மன்னிப்புன்னு கேட்டதுனால ஏன்னா இந்த பிள்ளை மேல இவ்வளவு காதல் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாம போச்சு. கூட்டி அந்த விடம் கூட்டி அட அதே மன்னிப்பு கேட்டேன், அப்புறம் என்னப்பா இருந்தாலும் அது மனசு அட சரியா ஆசுவாசப்படுத்திக்கிங்க. இப்ப என்ன செய்யலாம்? சரி எவ்வளவு தருவீங்க? விட்டா முக்கர கட்டியில பாருங்க, நேரம் அந்த பிள்ளை மேல எவ்வளவு பாசம் இருக்க மாதிரி நடிச்ச எவ்வளவு தருவீங்க கேட்கிற நாரதர் கேட்கலாமாயா? நாரத மகிழ்ச்சி தன்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எங்கெல்லாம் அநீதி எடுக்கிறோ அந்த அநீதி அனுப்ப நாரதர் எவ்வளவு தருவீங்க கேட்கிற மரியாதை அவனை தெரிவிட்டேன். எவ்வளவு தருவீங்க கேட்கிற? முதல்ல உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு, பார்த்து பேசிக்குவோம். நீங்கள் நம்ம லிஸ்ட் தானே? சரி ஒரு 500 ரூபா முடியாது, அதிகமாக இருக்கிறது. 500 ஆமா 500 ரூபா அதிகமா கட்டு வந்த மாதிரி போயா வாங்க கோபப்படுங்க. உங்களுக்கு வேணா எனக்கு வேணா ஒரு 300 ரூபா. என்னை பார்த்தால் உலகமே கிடுகிடு நடுவா. நான் இப்ப கூப்பிட்டா கூட இந்திரி வருவா, பாய் வருவா, அத்திரி வருவா, சூரிய வருவா, சந்திர வருவா. ஆனா பொம்பளையில வர மாட்டா. யோ சுவாமி என்ன வேண்டும் சொல்லுங்கள், ஆணையை நிறைவேற்ற வருவார்கள். ஹலோ அந்த மாதிரி பழக்கம் உள்ளாளா நீங்க? இல்லையா, என் ஆணையை நிறைவேற்ற வருவாங்க. அத்தனை சிறப்பான பேசப்படும். இதுக்கு ஐயா இவ்வளவு கோபம்? என் கதாபாத்திரத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். சரி நமக்குள்ள இவ்வளவு தூரம் பழகிட்டான், செலவு இருக்கியா? என்ன செலவுன்னு சொல்லி நியாயமா இருந்தா உனக்கு தாராளமா தர்றேன். கோடி கோடியா கொட்டி கொடுக்குறேன். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கா? கோடி கோடி கிழிச்சிரு. 500 ரூபா என்ன காரணம் சொல்லு. மாசம் மாசமா இருக்கா? மாசம் இல்ல, மாசம் கரண்ட் பில் கட்டணும், தண்ணி செலவு இருக்கு. இரு மின்சாரத்தை நான் பயன்படுத்தினா சொல்லு. லைட் ஆஃப் பண்ணி தான் செய்வியா? யோய் நான் காரணம் இல்ல, தண்ணீர் பயன்படுத்தினேனா அப்ப வேட்டிலே துடைச்சிருப்பாரு ஐயா. இது எதற்குமே நான் பொறுப்பாகவும் எதுக்கு தரணும் வேலை எனக்கு தெரியுதா? நீ அவ வாவடியில துடைச்சிட்டு போறாள்டா. குறை தர்றேன். நீ இதுக்கு ஒரு அங்க மாசம் ஊசி போடணுமையா? என்ன வந்திருக்கு? ஊசி போடணுமே அந்த பிள்ளைக்கு. என்ன வந்திருக்கு நீங்க? அந்த பிள்ளைக்கு வரப்படாது, வராது, என்னைக்கும் அதுக்கு எதுவும் வராது. சரியா குறை 100 ரூபா. 100 ரூபா இந்த அகிலமே நான் 100 ரூபாய்க்கு இவ்வளவு டைலாக் பேசிட்டு இருக்க. சரி குறை 50 ரூபாயா? தரமாட்டேன்னு சொல்லல, நீ கேளு. உனக்கு கோடி இந்த வார்த்தையை மறுபடியும் சொன்னா கடுப்பாயிருவேன். எனக்கு கட்டுப்படியான இன்னும் குறை கட்டிங் வாங்கி கொடுத்தியா? குறை கட்டிங் குறைச்சா ஒரு 2 நிமிஷம் தாயா வரும். சரி ஒரு கோல்டு ஃபில்டர் மிக அதிகமாக இருக்கிறது இன்னும் குறை. மினி குறை அவனே மினியை குறைச்சி தான் போட்டிருக்கியா? சரி ஒரு கணேஷ் பீடி மிக அதிகமாக இருக்கிறது இன்னும் குறை. சும்மா வரியா? இதைத்தானே எதிர்பார்த்து அழைத்து பாருங்கள் நாராயணா. சொல்ல வேண்டியதானே ஓசு கிராக்கின்னு.